வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் உங்கள் சுதன் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பி சுற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் உள்ள நார்த்தாமலைன்ற இடத்துக்கு தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். அங்கே என்ன ஃபேமஸ்ன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்கும். நான் இந்த விலாகில் அப்படியே ஒவ்வொன்றா உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அப்படியே போக விலாகை கண்டினியூ பண்ணலாம். நானும் நார்த்தாமலை போயிட்டு சரி விலாகை கண்டினியூ பண்ணலாம், அங்கேருந்து விலாக் எடுத்துக்கலாம் அப்படின்லாம் நினச்சி போனேன். ஆனால் இங்கேருந்து போகும்போதே கிளைமேட்டை பார்த்தோன்னே சரி இங்கேருந்தே வீடியோ எடுத்து போகணும் தான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்களே பாருங்கள் வீடியோவில். ஆனால் சூப்பராக இருக்குது கிளைமேட், சில்னஸுக்கும் அதுக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டோம். சைடில் உள்ள அந்த மலைகளோட அழகை பார்க்கும் போதே சொல்ல வார்த்தையே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கும்போது. இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் ஒரு ஃபேமஸான ஒரு இடம் இருக்குது, கோயில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அதை பற்றி அவ்வளோக்கா எதுவும் தெரியவும் தெரியாது, அதை அவ்வளோக்கா பொருட்படுத்தவும் மாட்டோம். இதே வெளியூரில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு போனோம், ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு போவோம். அந்த மாதிரி தான் நாங்கள் அந்த நார்த்தாமலைக்கு போயிருந்தோம். பார்த்தீங்கன்னா நம்ம புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் நார்த்தாமலைக்கு வந்திருக்கோம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மலையிலே குறைஞ்சி அந்த சிவன் லிங்கத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த மலையிலே தான் இது பண்ணியிருப்பாங்க. அதை நான் கூகுளில் சர்ச் பண்ணி படித்து பார்த்தேன். அது பக்கத்தில் நம்ம வந்துட்டோம். ஆனால் இந்த லொக்கேஷனை பார்த்தாலே வேறு மாதிரி இருக்குது. ஆனால் அது எப்படி தான் சொல்கிறதுன்னு தெரியல. அந்த லொக்கேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குது, நீங்களே பாருங்கள். அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கே மாட்டேன். சினிமேட்டிக் ஷாட்னே போட்டு விட்ருப்பேன். ஏன்னா பேச தெரியலன்னு இல்லை, அழகான ஒரு இடத்த பார்க்கும்போது அது சினிமேட்டிக் ஷாட் எடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. சரி, அதை நம்ம மக்களுக்கும் வெளிப்படுத்தணும்ல. இப்போ என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாமரை பூலாம் இருக்குது. இதில் வெள்ளை கலர் தாமரைப்பூ, அப்புறம் பிங்க் கலர்லாம் இருக்குது. அப்படியே இங்கே திரும்பி பார்த்தா குடிச்சிட்டு பாட்டில்லாம் உடச்சி போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தவறுலாம் யாரும் செய்யாதீங்க தயவுசெய்து. ஏன்னா நடந்து போகிறப்ப யார் காலையாவது குத்திருச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்புறம் நம்ம பார்த்து தான் நடந்து போனோம். இதுக்கப்புறம் சரி நம்ம வண்டியை இங்கே நிப்பாட்டி வச்சோம்னா சேஃப்டி இருக்காதுன்னு நான் என்ன பண்ணிட்டேன், டூ வீலரில் இன்ஸ்டா 360 கயிறை போட்டு கட்டிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக தள்ளிக்கிட்டு போயிட்டேன். என்ன பண்ண வேண்டியது? வாட போகலாம்டா, வாட கிளம்பலாம்டா. நான் வரல சாமி, நீ மட்டும் போப்பா. ஏடா யாராவது நான் வரலடா, நீ போடா. நீ யாருப்பா? ஐயோ கிளம்பிட்டோம் ஒரு வழியா. இப்போ சொல்ல கேட்கவே மாட்டான். அடி வண்டி தள்ளிட்டு போகலான்டா, அங்கே போய் குத்திக்கலான்னு சொன்னா கேட்க மாட்டான். என்ன பண்ணுறது? அதில் வேற இன்ஸ்டா 360 வேற கைத்தை போட்டு கட்டி டேய் பா. ஒரு வழியாக நம்ம இப்போ அங்கேருந்து நம்ம வண்டியை சேஃப்டியான இடத்துக்கு இங்கே கொண்டு பொறுமையாக வச்சுட்டோம். நம்ம வண்டிக்கு சேஃப்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அங்கேருந்து பார்த்தோம்னா நம்ம வண்டி கீழே தெரியும். நம்ம ஃப்ரெண்டு வேறு அங்கே பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். கொஞ்சம் மழை ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கிறனால தான் வண்டியை ஓட்டிகிட்டு வந்தேன். இல்லைனா நான் வண்டியை ஓட்டிகிட்டு வந்துருக்க மாட்டேன். இந்த மாதிரிலாம் நீங்கள் யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க தயவுசெய்து. நம்ம உள்ள கோயில்கிட்ட போயிட்டு கொஞ்சம் விலாகை கண்டினியூ பண்ணலாம். அப்புறம் முன்னாடி விலாக் பண்ணிட்டு போகிறவனை பற்றி நான் எதுவுமே சொல்லலை. அவன் என் ஃப்ரெண்டு தான். அவனும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கான். அவனோட சேனல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவன் சேனலே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சிவன்லிங்கம் இருக்க இடத்துக்கிட்ட வந்துட்டோம். ஏன்னா தண்ணியை காமிச்சு விட்டு சிவன்லிங்கம் இருக்க இடம்னு சொல்கிறீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த தண்ணியை இறச்சிட்டு பார்த்தோம்னா உள்ள அந்த மலைக்கு அடியில் மலையிலே குறைஞ்சி சிவனை சிற்பம் மாதிரி செதுக்கி அந்த சிவலிங்கத்தை வச்சுருப்பாங்க. சிவலிங்கத்தெல்லாம் வெளியில் வாங்கிட்டு வந்தெல்லாம் அப்படியே இங்கே வைக்கலையா. இங்கே எதனால் இப்போ தண்ணி இருக்குன்னா, அவங்க மகா சிவராத்திரி அப்போ மட்டும் இந்த தண்ணியை இறச்சிட்டு
உள்ளே போய் பூஜைலாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற நேரத்தில் இங்கே வந்து தண்ணி எப்போதுமே இருந்துகிட்டு தான் இருக்குமா. ஏன்னா மழை காலத்தில் வந்து மழை பெய்யறதுனால இந்த தண்ணிலாம் தேங்கி இங்கே நின்றுக்கும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க மற்ற யூடியூப் சேனலில். மேபி நம்ம வேணால் சம்மர் டேஸில் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அங்கே எப்போதும் தண்ணி இருக்குமா, இல்லை தண்ணி சம்மர் டேஸில் மட்டும் இருக்காதா, இல்லை மழை காலத்தில் மட்டும் மழை பெய்யறதுனால தேங்கி இருக்குமா நம்ம பார்க்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சிவலிங்கத்தை பார்க்குறதுக்கு தான் வந்திருந்தோம். தண்ணி இருக்கனால நம்மளால் பார்க்க முடியல. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா விஜயாலயா சோழனால் கட்டப்பட்ட இதுனா மலையோட கல்களாலே சிற்பம்லாம் செதுக்கி கோயில் கட்டப்பட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கோயில் மேலே தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் மேலே போனோம்னா நம்மளுக்கு தெரியும். நம்ம அங்கே போய் வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். இதை வந்து நான் பார்ட் 2ல் போடுறேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம பார்ட் 2 வீடியோ நீங்கள் வந்து பார்க்க முடியும். இந்த கோயிலில் வேலைக்கு வராதுக்கு முன்னாடியே திருடு போயிடுச்சு. அதனால் பாக்கி சிலை இந்த 5 சிலை இருந்ததை வந்து இன்னமே வச்சா பாக்கி இந்த 12 மணி 1 மணி அங்கே மேலே சத்தம் வரும், நாயின சத்தம் வரும். ஏங்க அந்நேரத்தில் வந்து இவ்வளோ சவுண்டு வருது அப்படின்னு ரொம்ப நூனாமல் அது உண்மையிலே ஒரு மூட நம்பிக்கை மாதிரியா, இல்லை அது உண்மை தான்? மூட நம்பிக்கை இல்லையே, உண்மையாக அங்கே தலகை மேலே அடிச்சுக்கிட்டு மாரியம்மன் கோயில் இருக்கும்.